கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். நம்ம தொடர்ந்து சங்கீதம் 119 படிக்கத்தக்கதாக தேவன் தந்திருக்கின்ற மேலான வாய்ப்புக்காக நான் அதிகமா ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த மிக அருமையான சங்கீதத்தை நம்ம படித்துக் கொண்டிருக்கும் பொழுது தேவன் இப்ப நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். இன்னையுடைய ஸ்டடியும் ஆஸ்வதிக்கத்தக்கதாக சகோதரி ஞான ஷோபா அவங்க பெரம்பலூர்ல இருந்து இந்த பைபிள் ஸ்டடியில ரெகுலரா அட்டென்ட் பண்ணுவாங்க. அவங்களுக்காக நான் அதிகமா தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். அவங்க இப்ப நம்மள ஜெபத்தில் நடத்துவாங்க. கிருபை இறக்கம் நிறைந்த நல்ல தகப்பனே, இந்த அருமையான மாலை வேலைக்காக துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, இந்த நாளிலே நீர் எங்களுக்கு பாராட்டி இருக்கிற எல்லா கிருபைகளுக்காக, இரக்கங்களுக்காக, தயவுக்காக நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. ஒருவேளை ஆண்டவரே நாங்கள் நிர்மூலமாக இருப்பது உடைய சுத்த கிருபை. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே உடைய புதிய கிருபைகளை ஆண்டவரே நீர் எங்களுக்கு தந்து கொண்டிருக்கிறீர். அதற்காக உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உடைய வேதத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். உடைய வேத வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்திக்கிறோம். அது ஜீவனுள்ளதாக இருக்கிறதுக்காக நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கடந்த நாட்களில் ஆண்டவரே நாங்கள் சங்கீதம் 119 தியானிக்கிறதுக்காக நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த மேலான சாக்கியத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்திக்கிறோம். கடந்த 2 நாளும் நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த எல்லா காரியங்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளினுடைய ஸ்டடிக்காக உடைய சமூகத்துக்களாக வருகிறோம். அப்பா, இந்த நாளிலும் ஆண்டவரே அன்றே நாங்கள் சங்கீதம் 119 அன்றே உடைய வார்த்தைகளை ஆண்டவரே நாங்கள் கற்றுக்கொள்ள இருக்கிறோம். அப்பா, உடைய வார்த்தைகள் ஆண்டவரே ஜீவனுள்ளதாக இருக்கிறது. அப்பா, வேத வசனம் இப்படியாக சொல்கிறது, உடைய வேதம் என் மனமகிழ்ச்சியா இராதிருந்தால் என்னுடைய துக்கத்திலே நான் அழிந்து போயிருப்பேன்னு சொல்லி சங்கீதக்காரன் சொல்றாரு. அதே விதமாக எங்களையும் ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் உங்களுடைய வேதத்தினால ஆண்டவரே மனமகிழ்ச்சியாக்கி வருகிறீர். எங்களுடைய துக்கத்திலிருந்து ஆண்டவரே எங்களை மீட்டெடுத்திருக்கிறீர். அதற்காக நாங்கள் துதிக்கிறோம், உண்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். உங்களுடைய வேதத்தில் நான் எவ்வளவு பிரியமாக இருக்கிறேன், நாள் முழுவதும் அது என் தியானம் அப்படின்னு சொல்லி அன்றே சங்கீதக்காரன் சொல்றதை நாங்கள் பார்க்கிறோம். அப்படியாக கூட ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் உங்களுடைய வேதம் எங்களுக்கு ஆண்டவரே பிரியமாக இருக்கவும், தியானமாக இருக்கவும் நீர் எங்களுக்கு இன்னும் அதிகமாக கிருபை பாராட்டும்படியாக உங்களுடைய கருத்துக்களாக ஒப்புக் கொடுக்கிறோம். அப்போ உங்களுடைய வசனம் எங்களுடைய கால்களுக்கு தீபமோ என்ற பாதைக்கு வெளிச்சமாக இருக்குது ராஜா. அப்படியாக நீங்கள் எங்களை நடத்துகிறீங்க. வெளிச்சமாக ஆண்டவரே, தீபமாக இருந்து ஆண்டவரே நீர் எங்களை கைட் பண்ணிக்கிறீரே. அதற்காக துதிக்கிறோம், நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. ஒரு உடைய வார்த்தை ஆண்டவரே மிகவும் புடமிடப்பட்டதுன்னு சொல்லி நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறோம். அப்படியாக ஆண்டவரே அந்த எங்களையும் ஆண்டவரே அது புடமிட்டு கொண்டிருக்கிறது. அதற்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிற ராஜா. நாங்கள் துதிக்கிறோம், நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். உங்களுடைய வேத வார்த்தைகள் ஆண்டவரே எவ்வளோ உண்மையுள்ளதாக இருக்கிறது, எங்களுக்கு உணர்வை கொடுக்கக்கூடியதாக அது இருக்கிறதுக்காக ஆண்டவரே நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், நாங்கள் ஸ்தோத்திரிக்கிற ராஜா. ஒருவேளை ஆண்டவரே இந்த நாளிலும் நாங்கள் இன்னும் என்ன காரியங்களை இந்த வேத வசனத்திலிருந்து ஆண்டவரே நாங்கள் கற்றுக்கொள்ளணுமோ அப்படிப்பட்ட காரியங்களை ஆண்டவரே நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும்னு கூட நம்முடைய கருத்துக்களாக ஒப்புக் கொடுக்குறோம். அப்போ ஆண்டவரே நாங்கள் இன்னும் ஆண்டவரே அநேக காரியங்களை இந்த வேதத்திலிருந்து, இந்த வேத பகுதியிலிருந்து கற்றுக்கொள்ளவும், அப்போ அது எங்களுடைய வாழ்க்கைக்கு பிரயோஜனமாய் நாங்கள் பயன்படுத்தி கொள்றதுக்கும், இன்னும் உங்களுடைய வேதத்தின் மேலே ஆண்டவரே நாங்கள் நம்பிக்கை வைத்து மேலே அந்த வசனத்தின் மேலே நாங்கள் தியானமாக இருக்கிறதுக்கும், உங்களுடைய கட்டளைகளுக்கும் உங்களுடைய கற்பனைகளுக்கும் நாங்கள் கீழ்ப்படிந்து நடக்கிறதுக்கும் நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாக உங்களுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்குற ராஜா. அப்பா, ஸ்டடி எடுக்கிற அங்கிளுக்காக ஜெபிக்கிறோம். நல்ல சரீர சுகபலன் ஜீவனை தாரும். உங்களுடைய வார்த்தைகளை ஆண்டவரே போதிக்கும் போது ஆண்டவரே அங்கிளுக்கு வேண்டிய எல்லா ஞானத்தையும் நீங்கள் தரணும்னு கூட ஜெபிக்கிறோம். எந்த விதமான ஆண்டவரே பிரச்சனை இல்லாதபடிக்கு ஸ்மூத்தாக ஆண்டவரே இந்த தினத்தின் பைபிள் ஸ்டடி நடக்கத்தக்கதாக நீங்கள் கிருபை பாராட்டணும்னு கூட ஜெபிக்கிறோம். வந்த ஒவ்வொருவரையும் நீங்கள் ஆசீர்வதிங்க. அப்பா, வெறுமையாய் போகாதபடிக்கு உங்களுடைய வசனத்திலிருந்து ஆண்டவரே அநேக காரியங்களை கற்றுக்கொள்றதுக்கும், அந்த வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகிறதுக்கும் நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டணும் கூட உங்களுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்குறோம். நீர் செய்ய போகிறதுக்காய் நன்றி செலுத்துகிறோம். எல்லா திதிகான மகிமை ஆவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம். நேசிக்கிற இயேசுவில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். Thank you so much, ஞான ஷோபா. நம்ம கடந்த 2 நாட்களாக இந்த சங்கீதம் 119 பார்க்கும் பொழுது அதனுடைய முக்கியத்துவத்தையும் அதனுடைய சிறப்பு தன்மையை குறித்து நம்ம முதல் நாள் பார்த்தோம். அதோடு கூட தேவனுடைய வார்த்தை என்பதை பல கண்ணோட்டத்தோட சங்கீதக்காரன் சொல்வதையும் நம்ம கவனித்து வருகிறோம். இந்த சங்கீதம் ஒருவேளை ஒரு தனித்தன்மை பெற்றதாக காணப்பட்டாலும் மற்ற சங்கீதங்களைப் போலவே, குறிப்பாக சங்கீதம் 19, 1, 112 இது போல சங்கீதங்கள் மட்டுமல்ல, சங்கீதத்தினுடைய அந்த குணாதிசயங்கள் இதுல கிளியரா இருக்க நம்ம பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம படிக்க போறதையும் அதான் நம்ம பார்க்க போகிறோம். அடுத்தது நம்ம
முதல் நாள்ல பார்க்கும் பொழுது முதல் 3 பகுதியில பார்த்த வார்த்தைகள் என்னன்னா, பிளஸட், பிளேம்லெஸ், டிலைட்ஃபுல்னு சொல்லிட்டு நம்ம பாக்கியவான்கள், தேவனுடைய வார்த்தையை கவனிக்கிறவங்க பாக்கியவான்கள் என்றும், நம்மளை சுத்திகரிக்கக்கூடிய பரிசுத்தமான வாழ்க்கைக்கு வழிநடத்தக்கூடிய வார்த்தை என்பதை நம்ம பார்க்கலாம். அதோடு கூட மிகுந்த மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய வார்த்தை என்பதையும் நம்ம பார்க்கிறோம். நேற்று பார்க்கும் பொழுது அதை தொடர்ந்து அநேக பகுதிகளை பார்க்க வேண்டியதா இருந்துச்சு. அதுல நம்ம ஒவ்வொரு பகுதியா எடுத்து நம்ம படிக்கல. அதனால என்னுடைய ஹம்பிள் சஜஷன் என்னன்னா, இங்க 22 பகுதிகள் காணப்படுகிறது, 22 ஸ்டான்சாஸ் காணப்படுகிறது. நீங்க ஒவ்வொரு ஸ்டான்சாவா இப்ப ஒவ்வொரு வருஷமா படிக்க துவங்கியிருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். ஒவ்வொரு ஸ்டான்சாவா எடுத்து நம்ம படிக்கும் பொழுது அதுல சிலதெல்லாம் கிளியரா கோஹெரண்டா தாட்ஸ் வர்றது நீங்க பார்க்கலாம். மற்றபடி அந்த சங்கீதத்தினுடைய அந்த ஈடுபாடு ஒவ்வொரு பகுதியிலும் இருக்க நம்ம பார்க்கலாம். நேற்று மிக முக்கியமான 3 காரியங்களை சேர்த்து வைத்து நம்ம பார்த்தோம். முதலாவது, தேவனுடைய வார்த்தை நமக்கு கொடுக்கக்கூடிய மதிப்பீடுகள் அல்லது பெரிய ஆசீர்வாதங்கள் என்ன என்பதை நம்ம பார்த்தோம். நான் வேதத்தை சும்மா எனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு சொல்லி இல்லாதபடிக்கு உண்மையிலேயே என்னுடைய வாழ்க்கையை மாற்றின வேதாகமும் தொடர்ந்து எனக்கு மிகுந்த மதிப்பீட்டை கொடுக்கக்கூடியது என்பதை நம்ம பார்த்தோம். அதோடு கூட அந்த தேவனுடைய அன்பை பார்க்கக்கூடிய ஒரு தரிசனத்தை நமக்கு கிடைச்சிச்சு. The vision on the unfailing love of God. எவ்வளவு மகிமையான அன்பு என்பதை நம்ம பார்க்க முடிஞ்சது. கடைசியாக ஒரு சில நிமிஷங்கள் விக்ட்ரி அல்லது தேவனுடைய வார்த்தையின் நிமித்தமாக நமக்கு கிடைக்கக்கூடிய வெற்றிகள் என்ன என்பதையும் பார்த்தோம். இன்னைக்கு அதே போல ஒரு பெரிய பகுதி தான் நம்ம படிக்க போகிறோம். நான் சொன்னது போல ஒவ்வொரு பகுதியாக எடுத்து படிக்கிறது ஒரு வாய்ப்பு. அது மாதிரி சில கமெண்ட்ரிஸும் இருக்கிறது, ஒவ்வொரு பகுதியாகவே எடுத்து படிக்கக்கூடிய காரியங்கள். ஆனா அப்படி நம்ம படித்து கொண்டிருந்தோம்னா நம்முடைய அப்ஜெக்டிவ் ஃபுல்ஃபில் ஆகாது. நான் ஒரு ஓவர்ஆல் பிக்சரை கொடுக்கும் பொழுது உங்களுக்கு டைம் கிடைக்கும் பொழுது வசனங்கள் மூலமாக வசனங்களை படிக்கலாம், பகுதி பகுதியா படிக்கலாம், அல்லது முழு சங்கீதத்தையும் நீங்க படிக்கும் பொழுது இந்த வசனங்களை நீங்க கோட் பண்ணலாம். நான் ஆடியோ பைபிள்ல போட்டு கேட்டு பார்த்தேன், 18 நிமிஷம் தான் எடுக்குது. இந்த ஹோல் சங்கீதத்தையும் பார்க்கறது 18 நிமிஷம் தான். நான் ஃபர்ஸ்ட்ல நினைக்கும் பொழுது ரொம்ப டைம் எடுக்கும் போல நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா 18 நிமிஷம் தான் எடுக்குது. அதனால நீங்க ஒரு 20 நிமிஷம் ஆடியோ பைபிள் கொடுக்கறதா இருந்துச்சுன்னா சங்கீதம் 119 முழுதுமா நீங்க கேட்டுறலாம். சோ இன்னைக்கு நம்ம 4 வார்த்தைகளை பார்க்க போறோம். நேத்து நான் 3 வார்த்தை சொன்னேன், இன்னைக்கு 4 வார்த்தைகளை பார்க்க போறோம். ஜீவன் அல்லது வாழ்க்கை. நான் நேத்து நம்ம ஜீவனை குறித்து அதிகமா பார்த்தோம். நேத்து நம்ம முக்கியமா பார்த்தது என்னன்னா, தேவன் தன்னுடைய வார்த்தையின் மூலமாக நம்மோடு கூட செயல்படுத்தின காரியங்கள், செயல்படுத்தக்கூடிய காரியங்கள், செயல்படுத்தி கொண்டிருக்கிற காரியங்கள் என்று நம்ம பார்க்கலாம். பாஸ்ட், பிரசன்ட் அண்ட் ஃபியூச்சர்ல தேவன் தன்னுடைய வார்த்தையின் மூலமாக நம்மோடு கூட இடைப்படுவதை நம்ம பார்க்கலாம். இன்னைக்கு நம்முடைய போக்கஸ் அப்படிப்பட்ட தேவனுடைய வார்த்தையை கேட்கிற நாம், அப்படிப்பட்ட தேவனை உடைந்திருக்கிற நாம் எப்படி செயல்பட வேண்டும், என்னுடைய ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்க வேண்டும் என்பதாக நம்ம பார்க்க போறோம். அதுல 4 வார்த்தைகள். முதலாவது, வாழ்க்கை. நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும், நம்முடைய அன்பு எப்படிப்பட்டதா காணப்பட வேண்டும், நம்ம எப்படி வெளிச்சமுள்ளவர்களா வாழ வேண்டும், எப்படி உண்மை உள்ளவர்களா காணப்பட வேண்டும். இந்த 4 வார்த்தைகளை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க. ஈஸி டு ரிமெம்பர். லைஃப், லவ், லைட் அண்ட் லாயல். இந்த சங்கீதம் மட்டுமல்ல, எல்லா சங்கீதங்களிலும் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு காரியம் என்னன்னா, நம்ம கர்த்தருக்கு சித்தமானா அடுத்த மாசம் நம்ம சங்கீதத்தை படிக்கும் பொழுது நம்ம பார்ப்போம். தேவன் நம்மோடு கூட இடைப்படுகிறார். ஸ்தோத்திரம். ஆண்டவர் நம்முடைய வார்த்தையினால நம்மளை போஷிக்கிறார். மிகுந்த மகிழ்ச்சி. நம்ம எப்படி நடந்து கொள்ள வேண்டும், இந்த உலகத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், மற்ற சக விசுவாசிகளோடு கூட நம்ம எப்படி இருந்து வாழ வேண்டும், நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கை எப்படி தேவனுடைய நாமத்தின் மகிமைக்காக இருக்க வேண்டும், என்ன பிரச்சனைகள் மத்தியில நம்ம எப்படிதான் இருக்க வேண்டும் என்பதை நிறைய சங்கீதங்களில அப்படியாக ஒரு 2-way கம்யூனிகேஷன் போல ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிறார், நம்மளும் அவனோட கூட பேசக்கூடிய தன்மையாக ஒரு பாடலாக அது இருக்கலாம், அல்லது ஒரு ஜபமாக இருக்கலாம், அப்படியாக இருக்க நீங்க பார்க்கலாம். அந்த விதத்துலதான் இந்த 4 தலைப்புகளும் உங்களோட கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இப்பொழுது நம்ம வேத பகுதியை கவனித்து கேட்போம். மிக ஒரு அருமையான 2 பகுதிகளை இன்னைக்கு நம்ம கேட்க போகிறோம்.
தம்பி ஜீவா மதுரை யூனிவர்சிட்டியில MBA பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க பிஸியா இருந்தாலும் கூட தம்பி நம்மளுடைய பைபிள் ஸ்டடியில் அட்டன் பண்ணுவது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. ஜீவா இப்போ நம்ம இந்த பைபிள் பாஷன்ல வழிநடத்துவாங்க. 119 சங்கீதம் 97 முதல் 112 முடிய. உமது வேதத்தில் நான் எவ்வளவு பிரியமாயிருக்கிறேன். நாள் முழுதும் அது என் தியானம். நீர் உம்முடைய கற்பனைகளை கொண்டு என்னை என் சத்துருக்களிலும் அதிக ஞானமுள்ளவனாக்கினீர். அவைகள் என்றைக்கும் என்னுடனே இருக்கிறது. உம்முடைய சாட்சிகள் என் தியானமாயிருக்கிறபடியால் எனக்கு போதித்தவர்கள் எல்லோரிலும் அறிவுள்ளவனாயிருக்கிறேன். உம்முடைய கட்டளைகளை நான் கை கொண்டிருக்கிறபடியால் முதியோர்களை பார்க்கிலும் ஞானமுள்ளவனாயிருக்கிறேன். உம்முடைய வசனத்தை நான் காத்து நடக்கும்படிக்கு சகல பொல்லாத வழிகளுக்கும் என் கால்களை விலக்குகிறேன். நீர் எனக்கு போதித்திருக்கிறபடியால் நான் உம்முடைய நியாயங்களை விட்டு விலகேன். உம்முடைய வார்த்தைகள் என் நாவுக்கு எவ்வளவு இனிமையானவைகள். என் வாய்க்கு அவைகள் தேனிலும் மதுரமாயிருக்கும். உமது கட்டளைகளால் உணர்வடைந்தேன். ஆதலால் எல்லா பொய் வழிகளையும் வெறுக்கிறேன். உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாயிருக்கிறது. உம்முடைய நீதி நியாயங்களை காத்து நடப்பேன் என்று ஆணையிட்டேன், அதை நிறைவேற்றுவேன். நான் மிகவும் உபத்திரவப்படுகிறேன். கர்த்தாவே, உம்முடைய வசனத்தின்படியே என்னை உயிர்ப்பியும். கர்த்தாவே, என் வாயின் உற்சாக பலிகளை நீர் அங்கீகரித்து உமது நியாயங்களை எனக்கு போதித்தருளும். என் பிராணன் எப்பொழுதும் என் கையில் இருக்கிறது, ஆனாலும் உம்முடைய வேதத்தை மறவேன். துன்மார்கர் எனக்கு கண்ணி வைக்கிறார்கள், ஆனாலும் நான் உம்முடைய கட்டளைகளை விட்டு வழி தவறேன். உம்முடைய சாட்சிகளை நித்திய சுதந்திரமாக்கி கொண்டிருக்கிறேன். அவைகளே என் இருதயத்தின் மகிழ்ச்சி. முடிவு பரியந்தமும் இடைவிடாமல் உம்முடைய பிரமாணங்களின்படி செய்ய என் இருதயத்தை சாய்த்தேன். I sincerely thank Jiva for that wonderful reading. நம்ம அறிந்திருக்கிறதுபடி 22 பகுதிகள் கொண்ட இந்த சங்கீதம் 11 பகுதிகள் நம்ம முடிச்சிட்டோம். 2 நாளா நம்ம முடிக்கும் பொழுது 11 பகுதியை முடிச்சிருக்கோம். இப்போ halfway through 2வது பகுதிக்குள்ளாக நம்ம கடந்து போகிறோம். NIV ஸ்டடி பைபிள பாத்தீங்கன்னா கிளியராகவே போட்டிருக்காங்க. எப்படி முதல் பகுதிக்கு முதல் 3 வசனங்கள் ஒரு இன்ட்ரடக்ஷன் மாதிரி இருக்கிறதோ, அதே மாதிரி கிட்டத்தட்ட ஒரு முதல் 3 வசனங்கள் ஒரு வித்தியாசமா காணப்படக்கூடியதை தேவனுடைய வார்த்தைக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்குது என்று குறிப்பிட்டிருக்காங்க. வெரி இன்ட்ரெஸ்டிங் அப்சர்வேஷன், ரைட்? ஒருவேளை சங்கீதக்காரன் அப்படிதான் 11 பகுதிகள் ஒரு பகுதியாகவும் அடுத்த 11 பிரிச்சா எழுதிக்காரான்னு எனக்கு தெரியாது. ஆனா இந்த 2வது பகுதி நம்ம ஸ்டார்ட் பண்ணும் பொழுது முதல் 3 வசனங்கள் 89, 90, 91 வசனங்களை நம்ம பார்க்கும் பொழுது தேவனுடைய வார்த்தையினுடைய மகிமைய மேன்மைய குறிப்பிட்டு சொல்லுகிறார். கர்த்தாவே, உமது வசனம் என்றென்றைக்கும் வானங்களில் நிலைத்திருக்கிறது. உம்முடைய உண்மை தலைமுறையாக இருக்கும். பூமியை உறுதிப்படுத்தினீர், அது நிலைத்திருக்கிறது. உம்முடைய பிரமாணங்களை நிறைவேற்றும்படி அவைகள் இந்நாள் வரைக்கும் நிற்கிறது. சமஸ்தமும் உம்மை சேவிக்கும் என்று அவர் குறிப்பிட்டு சொல்லுகிறார். ரொம்ப திட்டமாக நம்ம நம்பக்கூடியது, அறிந்திருக்கிறோம். தேவனுடைய வார்த்தை நித்தியமானது, அழியாதது என்று நம்ம பார்க்கலாம். ஒருவேளை இயேசுவானவரும் இந்த வார்த்தையை சொல்லும் பொழுது, கடைசி நாட்களை குறித்து பேசிக் கொண்டிருக்கும் பொழுது, அவருடைய 2வது வருகை குறித்து பேசிட்டு இருக்கும் பொழுது, மத்தேயு 24 அதிகாரம் 35 வசனத்துல இப்படியாக குறிப்பிட்டு சொல்லுகிறார். தேவனுடைய வார்த்தை அழிக்கப்பட முடியாது அல்லது நித்தியமானது என்பதை அவர் குறிப்பிட்டு சொல்வதை நம்ம பார்க்கலாம். வானமும் பூமியும் ஒளிந்து போம், என் வார்த்தைகளோ ஒளிந்து போவதில்லை. வானமும் பூமியும் ஒளிந்து போம், என் வார்த்தைகளோ ஒளிந்து போவதில்லை. சோ எப்படி ஆண்டவர் இட்டர்னலா இருக்கிறாரோ, நிலைத்திருக்கிறாரோ, இட்டர்னலா இருக்காரோ, அதே போல கடவுளுடைய வார்த்தையும் இட்டர்னல் என்பதை நம்ம அறிந்து கொள்ளணும். சோ நம்ம ஏதோ தேவனுடைய பைபிளை வாசிக்கும் பொழுது ஒரு
புராண புஸ்தகம் மாதிரியோ அல்லது ஒரு மேஜிக் புக் மாதிரியோ நமக்கு ஆறுதல் கொடுக்குது, நமக்கு சந்தோஷத்தை கொடுக்குதுன்னு சொல்லிட்டு அவ்வளவு தூரத்துக்கு அதோடு இருந்து விடாதபடிக்கு இது தேவனுடைய வார்த்தை என்ற ஒரு பெரிய எண்ணம் நமக்குள்ளே கண்டிப்பாக அதிகமாக வர வேண்டும். அது நிலைத்திருக்கிறது, அது மாறாதது. இட் இஸ் சேஞ்ச்லெஸ். மற்றதெல்லாம் மாறிக்கொண்டே இருக்கலாம். ஒருவேளை நம்முடைய எண்ணங்கள் பல ஆண்டுகளுக்கு முன்பாக எனக்கு இருந்த எண்ணங்கள் இப்ப மாறி இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட காரியங்கள் மாறிக்கொண்டே இருக்கிறது. இன்னைக்கு சமுதாயத்துல பல காரியங்கள் மாறிக்கொண்டே இருக்கிறத நம்ம பார்க்கலாம். ஆனா கடவுளுடைய வார்த்தை மாறுகிறதே கிடையாது. அதை நம்ம மனசுல வைத்துக் கொள்வோம். 3வது காரியம், அது தலைமுறை தலைமையா இருக்கும். பூமியை உறுதிப்படுத்தினீர், அது நிலைத்திருக்கிறது. உங்களுடைய பிரமாணங்களை நிறைவேற்றும்படி அவைகள் இந்நாள் வரைக்கும் நிலைத்திருக்கிறது. இட் இஸ் வெரி செக்யூர்ட். அதாவது அதை நம்ம அசைக்க முடியாது. அதோடு கூட அதை அது ஒரு தேவனுடைய வார்த்தையை அழிக்கிறதுக்கு எவ்வளவு முயற்சி செய்யலாம். ஆனா தலைமுறைக்கும் அது உள்ளது என்பதை மறந்து போக வேண்டாம். இதுல இருந்து நம்ம யோசிக்க வேண்டிய காரியம் என்னன்னா, தேவனுடைய வார்த்தையினுடைய மகிமை என்ன என்பதை நினைத்து கொண்டு தொடர்ந்து நம்ம பார்க்கலாம். அப்படிப்பட்ட வார்த்தைக்கு நம்ம கொடுக்கக்கூடிய பதில் அல்லது நம்ம செய்யக்கூடிய காரியம் என்ன என்பதை பார்க்க விரும்புகிறேன். இதுல நம்ம தம்பி ஜீவா வாசிக்கும் பொழுது நீங்க கவனிச்சிருப்பீங்க. சாய்த்தேன், விலகேன், விலகுகிறேன், சொல்லிட்டு வெறுக்கிறேன் என்ற இது மாதிரி ஒரு நிறைய வேர்ட்ஸ் இருக்குது. அதை எடுத்து நம்ம படிச்சு பார்த்தாவே தட் இஸ் மை ரெஸ்பான்ஸ் டு காட்ஸ் வேர்ட் என்று நம்ம சொல்லலாம். நான் சொல்றது உங்களுக்கு புரியுது நினைக்கிறேன். இந்த பகுதிகளில் இப்ப நம்ம படிக்க போற பகுதியும் சரி, மற்ற பகுதிகளிலும் பார்க்கும் பொழுது சங்கீதக்காரன், இதை எழுதின சங்கீதக்காரன், நான் உங்களுடைய வார்த்தையை குறித்து நான் பேசியிருக்கேன். இப்போ ஆண்டவரே நான் இதெல்லாம் செய்கிறேன்னு சொல்லி சொன்னார்னா என்னெல்லாம் செய்கிறான்னு சொல்லிட்டு ஒரு பெரிய லிஸ்டே போடலாம். அது ஒரு பெரிய ஸ்டடி. ஆனா நான் 4 விதத்துல அதை ஹைலைட் பண்ணி சொல்ல விரும்புகிறேன். நம்மளுடைய ரெஸ்பான்ஸ் என்று சொல்லும் பொழுது 4 விதங்களில அதுல இந்த வார்த்தைகள் எல்லாம் இதுல உள்ள இருக்கிறதுனாலதான் நான் எடுத்துக்கொள்ள விரும்பினேன். முதலாவது வார்த்தை வாழ்க்கை, லைஃப் என்று நம்ம பார்க்கக்கூடும். 92, 93 வசனங்களை பார்க்கும் பொழுது, உமது வேதம் என் மன மகிழ்ச்சியா இராதிருந்தால் என் துக்கத்திலே அழிந்து போயிருப்பேன். நான் ஒருபோதும் உம்முடைய கட்டளைகளை மறக்க மாட்டேன். அவைகளால் நீர் என்னை உயிர்ப்பித்தீர். எனக்கு நீ வாழ்க்கை கொடுத்திருக்கிறீர். ஒரு ஜீவனுள்ள வாழ்க்கை, வெற்றியுள்ள வாழ்க்கை நீர் கொடுத்திருக்கிறீர். இப்பமும் நான் ரட்சிக்கப்பட்டதுக்கு உம்முடைய வார்த்தை இருந்தது, நம்ம நேற்றே படிச்சோம். அது மட்டுமல்ல, இப்பமும் உம்முடைய வார்த்தை எனக்கு மன மகிழ்ச்சியா இல்லாதிருந்தால் நான் என் வாழ்க்கையில அவ்வளவுதான் சோர்ந்து போயிருப்பேன் என்று சங்கீதக்காரன் சொல்றாரு. நம்ம எல்லாரும் அறிந்திருக்கிறது படி நான் அடிக்கடி கோட் பண்ணக்கூடிய வசனம் யோவான் 10:10 வாசிக்கும் பொழுது, திருடன் கொல்லவும் அழிக்கவும் திருடவுமே வந்தார், ஆனா நானும் அவர்களுக்கு ஜீவன் கொடுக்கவும் அந்த ஜீவன் பரிபூர்ணம் அடையவும் வந்தேன் என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். நானும் அவர்களுக்கு ஜீவன் கொடுக்கவும் அந்த ஜீவன் பரிபூர்ணம் அடையவும் வந்தேன் என்று சொல்றாரு. இன்னைக்கு நானும் நீங்களும் அப்படிப்பட்ட ஒரு பரிபூர்ண வாழ்க்கை அல்லது ஒரு நிறைவான வாழ்க்கை வாழ வேண்டும். அது எப்படி முடியும்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனுடைய பிரசன்னம் கண்டிப்பா நமக்கு தேவை. தேவனுடைய வார்த்தை, உம்முடைய வேதம் என் மன மகிழ்ச்சியா இராதிருந்தால் என்று சொல்வது போல கான்ஸ்டன்டா தேவனுடைய வார்த்தை நம்மளை அவருடைய பிரசனத்துக்குள்ளாக கடந்து போக வைக்கிறது. பரிசுத்த ஆவியானவருடைய துணையோடு கூட தேவனுடைய வார்த்தையை நம்ம படிக்கிறோம். தேவனுடைய வார்த்தை கிறிஸ்துவின் பிரசனத்துக்குள்ளாக நம்மளை வைத்துக் கொள்ளுகிறது. நம்ம நேத்தே அஃப்ளிக்ஷனை பற்றி பேசணும், உபத்திரவங்களை குறித்து நம்ம பேசிக் கொண்டிருந்தோம். இந்த வசனங்களையும் நம்ம நேத்தே வாசிச்சோம். 107, 109 வசனங்களை பார்க்கும் பொழுது, நான் மிகவும் உபத்திரவப்படுகிறேன், கர்த்தாவே உம்முடைய வசனத்தின்படி என்னை உயிர்ப்பியும். நான் மிகவும் உபத்திரவப்படுகிறேன். உபத்திரவப்பட்டிருக்கோம், உபத்திரவப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஆனா கிறிஸ்டியன் லைஃப் என்பது பார்க்கும் பொழுது அதை நம்ம பேசிக்கொண்டே இருக்கிறோம். பவுல் சொல்றது போல உபத்திரவப்படுறது எனக்கு நல்லது. பவுல் சொல்றது போல நம்ம கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவபக்தியா நடக்கிற யாவரும் உபத்திரவப்படுவார்கள் என்று சொன்னது போல we have to face the challenges. இந்த அப்படிப்பட்ட சவாலை சந்திப்பது அவசியம். நேற்று இந்த சங்கத்துல படிச்சோம்,
நான் உபத்திரவப்படுறது எனக்கு நல்லது, உங்களுடைய பிரமாணங்களை நான் கற்றுக்கொள்கிறேன்னு சொல்லிட்டு சங்கீதக்காரன் சொல்லுகிறார். 116ஆம் வசனத்துல பார்க்கும் பொழுது, நான் பிழைத்திருப்பதற்கு, அதாவது நான் வாழ்வதற்கு, இப்படிப்பட்ட ஒரு நிலையான வாழ்க்கை வாழ்வதற்கு உம்முடைய வார்த்தையின்படி என்னை ஆதரித்தள்ளும் என்று சொல்லுகிறார். என் நம்பிக்கை விருதவாய் போக என்னை வெட்கத்திற்கு உட்படுத்தாதேயும். டு ஹோல்ட் ஆன் டு ஹோப். தேவனுடைய வார்த்தைய நம்ம வைத்து ஆண்டவருக்குள்ளாக எப்படி வாழப் போகிறோம்னா அந்த நம்பிக்கையில தான் வாழப் போகிறோம். இன்னைக்கு நம்ம நம்பிக்கை அற்ற உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பல விதமான கோணங்களிலே நமக்கு நம்பிக்கையை இழந்து போக வைக்கக்கூடிய காரியங்கள் வந்து கொண்டிருக்கிறது. ஆனாலும் தேவனுடைய வசனத்தின் நிமித்தமாக இன்னைக்கு நம்ம தைரியமா சொல்லலாம், ஐ எம் ஹோல்டிங் ஆன், ஆண்டவருடைய அவர் மேல நம்பிக்கை வைத்திருக்கிறேன் என்று நம்ம தைரியமா சொல்லத்தக்கதாக நமக்கு உதவி செய்கிறார். தேவனுடைய வார்த்தை நமக்கு அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்து சொல்லி நம்ம நேத்தே பேசிக்கிட்டு இருந்தோம். ஆனா இன்னைக்கு நம்ம பார்க்க போறதுன்னா, என்னுடைய வாழ்க்கை நம்பிக்கையுள்ள வாழ்க்கையாக இருக்க வேண்டும். அதாவது இட்ஸ் அ ஆக்டிவ் வர்க், அதாவது ஒரு நல்ல ஒரு வினைச்சொல். நான் அதை நம்பிக்கையோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்ல வேண்டும். ஏதோ அது ஒரு தியரி இல்லை, அல்லது ஒரு இட்ஸ் நாட் அ தியாலஜி, அல்லது ஒரு பிலாசபி மாதிரி இல்ல. கடவுளுடைய வார்த்தை வந்து எனக்கு நம்பிக்கை கொடுக்கும் என்பது ஒரு நம்பிக்கையான ஒரு வார்த்தை. ஆனா நான் வாழ வேண்டும், நம்பிக்கையுள்ள நபனாக வாழ வேண்டும் என்பதுதான் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம். இந்த நாளின் கடைசி வசனமாக 144 வரைக்கும் நம்ம படிக்கணும். அந்த 144ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, உம்முடைய சாட்சிகளின் நீதி என்றென்றைக்கும் நிற்கும், என்னை உணர்வுள்ளவனாக்கும், அப்பொழுது நான் பிழைத்திருப்பேன். லைஃப்பை குறித்து பேசும் பொழுது சங்கீதக்காரன் சொல்றாரு, ஆண்டவரே என்னை உணர்வுள்ளவனாக்கும், அப்பொழுது நான் பிழைத்திருப்பேன். இந்த லாஸ்ட் பேசேஜ் நீங்க பாத்தீங்கன்னா நீதி நியாயத்தை குறித்து அதிகமாக பேசுகிறார். அந்த 137ஆம் வசனத்திலிருந்து இருக்கிற பகுதியை வாசித்து பார்க்கும் பொழுது நீதி நியாயத்தை அவர் பேசுகிறார். அப்படி சொல்லும் பொழுது அவர் சொல்றாரு, உம்முடைய சாட்சிகளின் நீதி என்றென்றைக்கும் நிற்கும். ஆண்டவரே நீர் நீதியுள்ளவர், உம்முடைய நியாயம் நீதி நிற்கும். நானே அப்படிப்பட்ட ஒரு நீதி நியாயம் செய்யக்கூடிய ஒரு நபராக வாழ எனக்கு உணர்வுள்ளவனாக்கும். எனக்கு அப்படிப்பட்ட ஒரு ஞானத்தை, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தாரும் ஆண்டவரேன்னு சொல்லிட்டு அவர் ஜெபிக்கிறார். சோ இன்னைக்கு வாழ்க்கை என்று சொல்லும் பொழுது இந்த 4 மிக முக்கியமான வார்த்தைகளை நான் உபயோகிக்க விரும்புகிறேன். ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கை நம்ம வாழ வேண்டும். பிரச்சனைகளின் மத்தியில அந்த சவால்களை சந்திக்கக்கூடிய வாழ்க்கை வாழ வேண்டும். நம்பிக்கையை காண்பிக்கக்கூடிய வாழ்க்கை வேண்டும். என்னுடைய வாழ்க்கையின் மூலமாக நம்பிக்கை ரிஃப்ளெக்ட் ஆகுதுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்க வேண்டும். அண்டர்ஸ்டாண்டிங், தேவன் கொடுக்கக்கூடிய ஞானம், அதை நம்ம வைத்து வாழ வேண்டும். அப்படிப்பட்ட வாழ்க்கைக்காக வாழ்க்கை என்ற வார்த்தையை 4 இடத்துல நம்ம பார்க்கும் பொழுது இதெல்லாம் குறிப்பிட்டு சொல்லலாம். 4-5 இடத்துல இருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது, அதில் நம்ம குறிப்பிட்டு சொல்லலாம். 2வது வார்த்தை லவ். லவ் த வேர்ட். பிரியமாய் இருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய காரியம் அதிகமா இருக்க நம்ம பார்க்கலாம். இப்ப நம்ம வாசிக்க கேட்ட 1வது வசனம் 97வது வசனத்தை நம்ம பார்க்கும் பொழுது, உமது வேதத்தில் நான் எவ்வளவு பிரியமா இருக்கிறேன். உமது வேதத்தில் நான் எவ்வளவு பிரியமா இருக்கிறேன். எவ்வளவு தூரத்துக்கு நம்ம கான்பிடென்டா நம்ம சொல்ல முடியும். How much I love your word. ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை நான் எவ்வளவு நேசிக்கிறேன்னு சொல்லணும். அப்படி சொல்றதுனாலதான் நம்ம இன்னைக்கு வேத வார்த்தைகளை வாசிப்பதற்கு ரொம்ப வாஞ்சிக்கிறோம், படிக்கிறதுக்கு வாஞ்சிக்கிறோம். இப்படிப்பட்ட ஐக்கியங்களில வேதத்தை சேர்ந்து படிக்கணும்னு ஆசைப்படுகிறோம். ஆலயத்துல போய் முக்கியமா நம்ம கேட்க விரும்புகிற காரியம், ஆண்டவர் நம்மோடு கூட என்ன பேசுகிறார், அவர் ஆராதிக்கும் பொழுது ஆண்டவர் நம்மளோட பேசுகிறான்னு சொல்லிட்டு நம்ம கேட்க விரும்புகிறோம். ஐ லவ் காட்ஸ் வேர்ட். அதை நான் போட்டிருக்கிறது போல, ஐ மெடிடேட் டெய்லி. அனுதினமும் உங்களுடைய வார்த்தையை தியானிக்கிறேன். நான் நேற்று சொன்னது போல, ஐ எம் சோ த்ரில்ட். இந்த பைபிள் ஸ்டடி ஃபெலோஷிப்ல இருக்கிற சகோதரிகளா கூடி அவங்களுக்குள்ள ஒரு ஃபெலோஷிப் வச்சிருக்காங்க. அவங்க டெய்லி ஒரு வசனத்தை பார்க்கும் பொழுது அவங்க டைட்டில் பண்ணிருக்கிறது M&M, மெடிடேட் அண்ட் மெமரைஸ். மெடிடேட் அண்ட் மெமரைஸ்ன்னு சொல்லிட்டு சங்கீதம் 119 முதல் வசனத்துல இருந்து அவங்க they started meditating
and memorizing. Lovely. I'm really thanking God. அவங்க அந்த குரூப்ல இருக்க எல்லாருமே அதை செஞ்சாங்கன்னா I'm thrilled. I'm really thrilled. சரியா? நம்ம எல்லாருமே ஆண்கள் பெண்கள் யாரா இருந்தாலும் சரி, எல்டர்லி பீப்புள் ஒரு நமக்கு மெமரைஸ் பண்றது அவ்வளவு ஈஸி இருக்காது. எப்படி இருந்தாலும் சரி, ஆண்டவருடைய வார்த்தையை அவ்வளவு சந்தோஷமா மெடிடேட் பண்ணணும். எல்லாவற்றுக்கு மேலாக அதை நம்ம பிராக்டிஸ் பண்ணணும். அதுதான் நான் அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்கேன். இந்த சங்கீதத்தை படிக்கும்போது சொன்னேன். இங்கிலீஷ் குரூப்ல நான் ரொம்ப கிளியரா சொன்னேன், தமிழ் குரூப்ல சொல்ல. 2004ல எல்டி ஜெயச்சந்திரன் அண்ணன் வந்து நம்முடைய யுஎஸ்ஐனுடைய கோல்டன் ஜூப்ளி கான்ஃபரன்ஸ்ல கீனோட் அட்ரஸ் கொடுத்தாங்க. அது நல்ல ஞாபகம் இருக்கிறது. சுனாமி வந்து 2 நாட்கள் கழித்து அந்த கான்ஃபரன்ஸ் விஜயவாடால ஸ்டார்ட் ஆச்சு. அந்த கான்ஃபரன்ஸுடைய கீனோட் அட்ரஸ், ஃபர்ஸ்ட் அட்ரஸ் வந்து எல்டி ஜெயச்சந்திரன் சொன்னாங்க. அவங்க ரொம்ப கிளியரா EUEGF மினிஸ்ட்ரி சொன்னது என்னன்னா, நம்ம எல்லாரும் பைபிள் மூவ்மெண்ட், பைபிள்னு தான் எல்லாமே சொல்லிட்டு இருக்கோம். ஆனா அது எவ்வளவு தூரத்துக்கு நாட் ஒன்லி பைபிள் பிலீவிங் கிறிஸ்டியன்ஸ் இல்லாம பைபிள் பிராக்டிசிங் கிறிஸ்டியன்ஸா இருக்கிறோம். தனியா இருந்தாலும் சரி, குடும்பமா இருந்தாலும் சரி, நம்ம ஐக்கியமா இருந்தாலும் சரி, ஹவு மச் வி பிராக்டிஸ் சொல்லிட்டு அண்ணன் நம்மளை எச்சரித்து சொன்னாங்க. யுஎஸ்ஐ அப்படிதான் இருக்கணும். ஒருவேளை நான் பைபிளை படிக்கிறேன், நான் பைபிள் நம்புறேன்னு சொல்லி மட்டும் இருந்து விடாதபடிக்கு அதை நம்முடைய வாழ்க்கையில அபியாசப்படுத்தணும் என்று நம்மளுடைய ஐக்கியத்திற்கு அவங்க கொடுத்த ஒரு பெரிய சவால். அதை நான் அண்டர்லைன் பண்ண விரும்புறேன். தனிப்பட்டதுமாக we practice God's word and as a fellowship, as a church, எவ்வளவு தூரத்துக்கு நம்ம கடவுளுடைய வார்த்தையை பிராக்டிஸ் பண்றோம்னு சொல்லி பார்த்தா நல்லா இருக்கும். அடுத்து இன்னொரு பகுதியில நம்ம பார்க்கும் பொழுது 113, 119 எல்லாம் பார்த்தோம்னா, வீண் சிந்தனைகளை நான் வெறுத்து உமது வேதத்தில் பிரியமாய் இருக்கிறேன். வீண் சிந்தனைகளை நான் வெறுத்து. அடுத்தது 119ல, பூமியில் உள்ள துன்மார்க்கர் யாவரையும் களிம்பை போல அகற்றி விடுகிறீர், ஆகையால் உமது சாட்சிகளில் பிரியப்படுகிறேன். இங்கிலீஷ் பைபிள் NIV பைபிள்ல போட்டிருக்கும் பொழுது இந்த வீண் சிந்தனைகளை நான் வெறுத்துன்னு சொல்லி சொன்னதை வந்து கொஞ்சம் வித்தியாசமா போட்டிருக்காங்க. தி டபுள் மைண்டட் பீப்புள், அவங்க மத்தியில நான் இருக்கும் பொழுது, வீணான சிந்தையோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்க மக்கள் மத்தியில் நான் இருக்கும் பொழுது உம்முடைய வேதத்தில் நான் பிரியமா இருக்கிறேன். 19ஆம் வசனத்துல, பூமியில் உள்ள துன்மார்க்கர் மத்தியில நான் இருக்கும் பொழுது உம்முடைய வார்த்தையை நான் பிரியப்படுகிறேன் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியம். So that is very true. இன்னைக்கு நானும் நீங்களும் வாழக்கூடிய சூழ்நிலை என்னன்னா, ஒரு பெரிய எழுப்புதல் உள்ள ஒரு நாட்களில் நம்ம இல்லை. ஒரு எழுப்புதல் உள்ள இடமா இருந்துச்சுன்னு வச்சுங்க, எல்லா இடத்துலயும் ஜெபம் பண்ணிட்டே இருப்பாங்க, எல்லாரும் பைபிளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க, ஒரு பெரிய விடுதலையோடு கூட வாழக்கூடிய வாழ்க்கை இருக்கும். அப்படி இல்லை. இன்னைக்கு நம்ம சுற்றிலும் பார்க்கும் பொழுது சர்ச்சிலையும் சரி, சமுதாயத்திலையும் சரி, துன்மார்க்கத்தனம் அதிகமரித்து கொண்டு போறதை நம்ம பார்க்கலாம். இந்த டபுள் மைண்டட் பீப்புள் ரொம்ப ஜாஸ்தி இருக்கு நம்ம பார்க்கலாம். தமிழ்ல சொன்னா வீண் சிந்தை உள்ளவங்க நிறைய பேர் நம்மளுடைய சுத்திலும் இருக்கிறாங்க, பக்கத்திலே இருக்கிறாங்க. அதனால இந்த டபுள் மைண்டட் பீப்புளோட நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணி போயிடாதபடிக்கு தேவனுடைய வார்த்தையை அதிகமா நேசிக்கக்கூடியவர்களாக இருப்பதற்காக இந்த பகுதி குறிப்பிட்டு வருகிறது. 127ஆம் வசனத்திலையும் இன்னொரு இடத்துல பிரியப்படுகிறேன், ஐ லவ்னு சொல்லிட்டு அவர் சொல்லுகிறார். ஆதலால் நான் பொன்னிலும் பசும் பொன்னிலும் அதிகமாய் உமது கற்பனைகளில் பிரியப்படுகிறேன். எனக்கு இந்த உலகத்துல வேற எதுவும் ஒரு பெரிய காரியம் கிடையாது. பொண்ணோ அல்லது பொருளோ மற்ற காரியங்கள் வந்து கடவுளுடைய வார்த்தைக்கு மேலானது நான் சொல்றது ஒண்ணுமே கிடையாது. நீதியை செய்ய கர்த்தருக்கு வேலை வந்தது, அவர்கள் உம்முடைய நியாயப்பிரமாணத்தை மீறினார்கள். ஆதலால் நான் பொன்னிலும் பசும் பொன்னிலும் அதிகமாய் உம்முடைய கற்பனையில் பிரியப்படுகிறேன். எல்லாவற்றையும் நீர் அருளின எல்லா கட்டளைகளையும் செம்மொழி என்ற அண்ணி, சகல பொய் வழிகளையும் வெறுக்கிறேன். சகல பொய் வழிகளையும் வெறுக்கிறேன். The wrong path. ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம எவ்வளவு தூரத்துக்கு நேசிக்கிறோமோ அவ்வளவு தூரத்திற்கு இந்த பொய் வழிகளை நம்ம வெறுப்போம். That's what exactly will happen. கண்டிப்பா எவ்வளவு தூரத்துக்கு நம்ம ஆண்டவர் பக்கத்துல போறோமோ, ஆண்டவருடைய வார்த்தை பக்கத்துல போறோமோ, அவ்வளவு தூரத்துக்கு பாவத்தின் காரியங்கள், அசுத்தத்தின் காரியங்கள் நம்மளை விட்டு ஓடுறதை நம்ம பார்க்கலாம். நம்ம தள்ளி விடணும் அவசியமே இல்லை, அதுவே ஓடுறதை நீங்க பார்க்கலாம். பொய்யான வழிகள் இருந்து நம்ம காப்பாற்றப்படுகிறோம். That is Christian life. ஆண்டவரை அதிகமாக
அதான் முக்கியம். பாசிட்டிவா லவ் காட் ஹோல் ஹார்ட்டட்லி, முழு இருதயத்தோடு, முழு பலத்தோடு, முழு சிந்தையோடு கூட ஆண்டவரை நம்ம நேசிக்கணும். அப்படி நேசிக்கும் பொழுது இந்த காரியங்கள் எல்லாம் தூரமாய் போய்கொண்டே இருக்கும். இன்னைக்கு யோசிச்சு பார்க்கலாம். நம்ம தேவனுடைய வார்த்தையை குறித்து நம்ம பேசிக் கொண்டிருக்கிறோம். தேவனுடைய வார்த்தையில் இருக்கிற அன்பு இப்படிப்பட்ட எஃபெக்டை எனக்குள்ள தருகிறதா? நான் அப்படிப்பட்ட ஒரு ரெஸ்பாண்ட் பண்ணக்கூடிய ஒரு கிறிஸ்டியனா இருக்கிறேன்னா சொல்லி நம்ம யோசித்து பார்க்கலாம். மூன்றாவது வார்த்தை லைட். நம்ம எல்லாருக்கும் தெரிந்ததுபடி 105ஆம் வசனத்துக்கு பின்பாக இருக்கிற பகுதியிலையும் சரி, 130ஆம் வசனத்திலையும் நம்ம பார்க்கலாம். உமது வார்த்தையிலே என் காலடிகளை நிலைப்படுத்தி உம்முடைய வசனத்தின் பிரசித்தம் வெளிச்சம் தந்து பேதனை உணர்வுள்ளவனாக்கும். லைட்டை கொடுத்து 105லையும் பார்க்கலாம், 130லையும் நம்ம பார்க்கலாம். வேரன் வெர்ஸ்பி அது தன்னுடைய டிவோஷனல் புக்ல கொஞ்சம் இந்த வசனத்தை, இந்த பகுதியை சிறிது வித்தியாசமா எழுதியிருக்கார். ஐ வாஸ் வெரி மச் எக்ஸைட்டட். நம்ம எல்லாரும் டக்குன்னு நம்ம யோசிக்கக்கூடிய தேவனுடைய வசனம் எனக்கு பாதிக்கு வெளிச்சமா இருக்கிறது. வெரி குட். ஆண்டவருடைய வார்த்தையை நான் போக போக எனக்கு வெளிச்சம் வருகிறது. அண்ட் தென் ஆண்டவருடைய சித்தத்தை அறிந்து கொள்ளுகிறேன் சொல்லுவோம். வெரி ட்ரூ, வெரி ட்ரூ. ஆனா அதோட நிக்கலையே. தேவனுடைய வார்த்தை அதிகமாக நமக்குள்ள வர வர வெளிச்சத்துக்குள்ள நம்ம போக போக நம்முடைய வாழ்க்கையும் மாறுகிறது. நம்மமும் பிரகாசிக்க துவங்குறோம். மற்றவர்களையும் அந்த வெளிச்சம் தாக்குகிறது என்பதை நம்ம அறிந்திருக்கிறோம். கண்டிப்பா நம்ம எல்லாருமே அக்ரி பண்ணணும். ரொம்ப சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிள், என்னுடைய ஏர்லி கிறிஸ்டியன் ஸ்டேஜ்ல கேட்ட ஒரு இல்லஸ்ட்ரேஷன். ஒரு பெரிய ரூமுக்குள்ள ஒரு டார்ச் லைட் அடிச்சோன்னா உடனே, அல்லது ஒரு கேண்டில் லைட்டை கொண்டு வந்தோம்னா உடனே நமக்கு தெரியாதெல்லாம் பெரிய பெரிய காரியங்கள். இந்த டேபிள் இருக்கும், சேர் இருக்கும், புக் ஷெல்ஃப் இருக்கும், அப்படிலாம் நம்ம பார்க்கலாம். அதை தொடர்ந்து ஒரு லைட் போட்டோம்னா, அந்த லைட்டை போட்டோம்னா நமக்கு சுத்திலும் தெரியுது என்னெல்லாம் சின்ன ஐட்டம்ஸ்லாம் இருக்கிறத நம்ம பார்க்கலாம். ஒரு பவர் லேம்ப் உள்ள வரும் பொழுது, அதை போடும் பொழுது ஈவன் டஸ்ட் கூட நமக்கு தெரியும். சின்ன டஸ்ட் கூட நமக்கு தெரிகிறது. அதே மாதிரிதான் நம்மளுடைய வாழ்க்கையில வெளிச்சம் வர வர நமக்கு பாவத்தினுடைய அகோரம் தெரிகிறது. அதுக்கு முன்னால இதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனை, பாவம் சொல்லி நம்ம அறியாதபடிக்கு இருக்கிறோம். ஆனா அத வெளிச்சம் வர வர நம்மளுடைய வாழ்க்கையில பெரிய பிரகாசம் உண்டாக நம்ம பார்க்கலாம். ரைட். அப்படி பிரகாசம் பெற்ற பிறகு நம்ம கஷ்டப்பட்டு மற்றவங்களுக்கு போய் பிரகாசத்தை கொடுக்கணும்னு யோசிக்க வேண்டியதில்லை. நமக்குள்ளே பிரகாசம் வந்துடும். We become a light. எங்க லைட் வருதோ டார்க்னஸ் அஃபெக்ட் ஆகும். அது ஒரு ட்ரூத். வாட் இஸ் டார்க்னஸ்? வெளிச்சம் இல்லாததுதான் இருட்டு. வெளிச்சம் வந்துச்சுன்னா இருட்டு ஓடிடும். அதனால இன்னைக்கு நம்மளுடைய கேம்பஸஸ்ல, காலேஜ் கேம்பஸஸ்ல, நம்ம தங்குற இடத்துல, வேலை செய்கிற இடத்துல டார்க்னஸ் இருக்குதுன்னு அர்த்தம் என்னன்னா வெளிச்சம் இல்லைன்னு அர்த்தம். இன்னைக்கு நானும் நீங்களும் வெளிச்சமாகி அந்த காலேஜ் கேம்பஸ்க்குள்ள, நம்மளுடைய சமுதாயத்துக்குள்ள நம்ம போனோம்னு சொன்னோம்னா டார்க்னஸ் போக வேண்டும். அதான் வேர்ன் வெர்ஸ்பி சொல்றாரு, வேர்ல்ட் இஸ் இன் டார்க். பிசாசானவனுடைய மாட்டிக்கொண்டிருக்கிற உலகம் அப்படிதான் இருக்கு நம்ம பார்க்கலாம். அதுக்கு ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். நம்மளுடைய நாட்களுக்கு இது புதிய ஏற்பாட்டின் காலத்திற்கு மிக சரியான ஒரு பகுதி. பவுல் கொரிந்து சபைக்கு எழுதும் பொழுது இந்த வெளிச்சத்தை குறித்து சொல்லுகிறார். சுவிசேஷமாகிய வெளிச்சத்தை குறித்து அவர் சொல்லுகிறார். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். தேவனுடைய சாயலில் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி. நம்ம சங்கீதம் 119 105ஆம் வசனத்தை வாசிக்கிறது தேவனுடைய வசனம் நமக்கு வெளிச்சம் என்று நம்ம பார்க்கலாம். இங்க சுவிசேஷம் என்று பவுல் குறிப்பிட்டு சொல்லுகிறார். ஒளி அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமா இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கினான். நாங்கள் எங்களையோ பிரசங்கியாமல் கிறிஸ்து இயேசுவை கர்த்தர் என்றும், எங்களையோ இயேசுவின் நிமித்தம் உங்கள் ஊழியக்காரர் என்றும் பிரசங்கிக்கிறோம். இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன்
இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்களிலே பிரகாசித்தார். சோ அப்படிப்பட்ட வெளிச்சத்தை எங்களுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்காருன்னு சொல்றாரு. யோவான் தன்னுடைய சுவிசேஷம் எழுதும் பொழுது அவன் அந்த ஒளி அல்ல, அந்த ஒளியை குறித்து சாட்சி சொல்ல வந்தான்னு சொல்லிட்டு யோவான் ஸ்நானகனை குறித்து சொல்லுகிறார். வெரி ட்ரூ. நம்ம அந்த ஒளி இல்ல, சுவிசேஷத்தின் ஒளி என்பது இயேசுவானவர். ஆனா நம்ம அந்த சுவிசேஷத்தின் ஒளிக்கு சாட்சிகளாக இருக்கிறோம். அதுதான் நம்ம இந்த பகுதியில் நம்ம பார்த்துக்கொள்ள வேண்டும். தேவனுடைய வெளிச்சம் நமக்குள்ள வந்திருக்குன்னு சொல்லும் பொழுது we have to be a light to others. அதனாலதான் ஏசாயா 42ஆம் அதிகாரத்துல பிரஜாதிகளின் மத்தியிலே பிரகாசிக்கிற வெளிச்சம் என்று சொல்லுகிறார். லைட் டு த நேஷன்ஸ் சொல்றாரு. தேவன் தன்னுடைய தாசனை அழைப்பித்து இந்த உலகத்துக்குள்ள அனுப்பும் பொழுது we became the light to the nations. அது திருச்சபையாக இருக்கலாம், ஒரு ஐக்கிய கூட்டமா இருக்கலாம், ஒரு கிறிஸ்தவ குடும்பமா இருக்கலாம், தனிநபர்களா இருக்கலாம். we have to be a light to others என்பதை நம்ம ஞாபகம் வைத்துக் கொள்ளணும். அதுல பகுதியை நம்ம படிச்சு பார்க்கும் பொழுது தேவனுடைய வார்த்தை எப்பவுமே அப்படிப்பட்ட வெளிச்சத்தை கொடுப்பதற்கு தகுதி உள்ளதா காணப்படுகிறது. அதே போல நம்மளுடைய ஒரு கான்சியஸா வாழக்கூடிய வாழ்க்கை அப்படிப்பட்ட லைட்டை கொடுக்கும் என்பதாக வாரன் வெஸ்பி ரொம்ப அழகாக இதை விவரித்து சொல்லுகிறார். நமக்கு தெரிஞ்ச ஒரு வசனம் தான். இந்த 2 வசனங்களை மனசுல வைத்துக் கொள்வோம். வெளிச்சத்துக்குள்ள நான் இருக்கிறேன்னு சொல்றது இருந்து விடாதபடிக்கு அந்த வெளிச்சத்தை எப்படி பிரதிபலித்து காட்டுகிறேன், எப்படி அந்த வெளிச்சத்திற்காக வாழுகிறேன், எப்படி வெளிச்சத்தை மற்றவர்களுக்கு நான் கொடுக்கிறேன் என்று நம்ம யோசித்து பார்க்கிறது மிக மிக அவசியம். 4வது காரியமாக ஒரு சில நிமிஷங்கள் நம்ம எடுக்க வேண்டும். உண்மையுள்ள தன்மையை குறித்து பி லாயல். தேவனுடைய வசனம் நம்மளை உறுதிப்படுத்தி இருக்கிறது, தேவனுடைய வசனம் நம்மளை மாற்றி இருக்கிறது என்று நம்ம பார்க்கலாம். அப்படி பார்க்கும் பொழுது நான் எவ்வளவு தூரத்துக்கு லாயலா இருக்கிறேன், உண்மையா இருக்கிறேன் என்று நம்ம பார்க்க போகிறோம். அதுல பல கண்ணோட்டத்தோடு கூட நான் உங்களுக்கு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதலாவது காரியம் 121ஆம் வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். 121. நியாயமும் நீதியும் செய்கிறேன், என்னை ஒடுக்கிறவர்களுக்கு என்னை ஒப்புக்கொடாதேயும். நியாயமும் நீதியும் செய்கிறேன். அதை நான் முன்னாடி சொல்லிட்டு இருக்கேன். அதாவது ஆஸ் அ சைல்ட் ஆஃப் காட், வேதத்தின் அடிப்படையில விசுவாசிக்கக்கூடிய நானும் நீங்களும் எவ்வளவு தூரத்துக்கு நீதி நியாயத்தின் மேல ஒரு பசி தாகம் உள்ளவர்களாக, நீதி நியாயத்தின் மேல ஒரு ஒரு வாஞ்சியோடு கூட செயல்படுத்துகிறோம் என்று யோசித்து பார்க்க வேண்டும். அந்த சங்கீதக்காரனோடு கூட சேர்ந்து நம்ம அவ்வளவு தைரியமா சொல்ல முடியுமான்னு சொல்லி யோசிச்சு பார்க்கலாம். நியாயமும் நீதியும் செய்கிறேன்னு சொல்லிட்டு தேவனுடைய வார்த்தை நமக்குள்ளே வரும் பொழுது அந்த அப்படிப்பட்ட ஒரு உண்மையான தன்மை, நீதி நியாயத்துக்கான தன்மை நமக்குள்ளே காணப்பட வேண்டும். அதே பகுதியில கடைசி வசனத்தை எப்படி பார்க்கிறோம்? எல்லாவற்றை பற்றியும் நீர் அருளின எல்லா கட்டளைகளும் செம்மை என்று எண்ணி சகல பொய் வழிகளையும் வெறுக்கிறேன். உம்முடைய வசனம் செம்மை என்று எண்ணி சகல பொய் வழிகளையும் வெறுக்கிறேன். I hate every wrong path. இது அதே பகுதியில ஃபர்ஸ்ட் வசனம் பாசிட்டிவா சொல்றாரு, நியாயமும் நீதியும் செய்கிறேன்னு சொல்லிட்டு. கடைசி வசனம் அவர் சொல்லுகிறார்னா சகல பொய் வழிகளையும் வெறுக்கிறேன் என்று சொல்லுகிறார். கிறிஸ்டியன் லைஃப் 2 இருக்கணும். ஒண்ணு பாசிட்டிவா சொல்லும் பொழுது ஐ லவ் தட், அதாவது நான் நீதி நியாயத்தை நான் மிகவும் கவனமா விரும்புகிறேன்னு சொல்லுவேன். அடுத்த காரியம் ஐ ஹாவ் டு ஹேட் அதர் திங்ஸ். பொய் வழிகளை வெறுக்கக்கூடிய தன்மை நமக்கு இருக்கிறதான்னு சொல்லி யோசிச்சு பார்க்கலாம். இன்னைக்கு அது ஒரு பெரிய சவாலாக நான் பார்க்கிறேன். இன்னைக்கு அநேக இவாஞ்சலிக்கல்ஸ் என்னுடைய லைஃப்பை நான் திரும்பி பார்க்கும் பொழுது அப்பதான் நான் யோசிக்கிறேன். இதுல எது ஈஸின்னு சொன்னா ஃபர்ஸ்ட் சாரி, நான் நீதி நியாயத்தோட இருக்கேன்ப்பா, நான் அது மாதிரி பிரச்சனைகள்லாம் மாட்ட மாட்டேன், நான் செய்ய மாட்டேன், நான் பேசாம நல்ல பையனா இருக்கேன் சொல்லிட்டு நம்ம அப்படி இருந்துக்கலாம். ஆனா எவ்வளவு தூரத்துக்கு நெகட்டிவா செய்யற
மக்கள் மத்தியில வாழும் பொழுது அந்த நெகட்டிவான காரியங்களை விடுகிறோம் என்பதையும் யோசிச்சு பார்க்கணும். ஐ ஹேட், செம்மையென்று எண்ணி சகல பொய்மொழிகளையும் நான் வெறுக்கிறேன். அந்த வேர்டு தான் போட்டிருக்கேன். ஐ ஹேட் எவ்ரி ராங் பாத். இன்னைக்கு நிறைய பேருடைய பிரச்சனை, நம்மளுடைய அந்த இவாஞ்சலிக்கல்ஸ் பிரச்சனைனா, we don't hate people, we don't hate such things. யோசிச்சு பார்க்கலாம். நம்மளுடைய லைஃப் லாயலா இருக்குது, ஆண்டவருடைய வசனத்துக்கு உண்மையா இருக்குன்னு சொல்லி நம்ம சொல்லுவோமானால், அப்படி ஆண்டவருடைய வசனம் செம்மை என்று நம்ம அறிந்துட்டோம்னு சொன்னோம்னா எவ்வளவு தூரத்துக்கு இப்படிப்பட்ட காரியங்களை வெறுக்கிறோம்னு சொல்லி யோசிச்சு பார்க்கலாம். இன்னைக்கு நம்மளுடைய ஃபேமிலியில, நம்மளுடைய ஐக்கியத்துல, நம்மளுடைய திருச்சபையில நடக்கிற சம்பவங்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது எவ்வளவு தூரத்துக்கு நமக்கு ஒரு ஏக்கம், ஒரு பாரம், எவ்வளவு தூரத்துக்கு அந்த மாதிரி ஒரு வெறுப்பு, ஆண்டவரே இப்படி இருக்காங்களேன்னு சொல்லி இருக்க ஒரு வெறுப்பு, உண்மையான ஒரு வெறுப்பு. அவங்கள வெறுத்து சொல்லக்கூடிய காரியம், நடக்கிற காரியங்களை பார்க்கக்கூடிய வெறுப்பு நமக்கு தேவை. அப்படி நமக்கு வெறுப்பு வந்தானா நம்ம ஜெபிக்க துவங்குவோம். அப்படி ஜெபிக்க துவங்க ஆண்டவர் நமக்கு ஒரு பாரத்தை, அவங்களுக்கு கொடுத்தான ஒரு பாரத்தை கொடுப்பார். அதை நான் அண்டர்லைன் பண்ண விரும்புகிறேன். வெறுக்கிறேன் என்ற காரியம். மூன்றாவது காரியமாக 133 வசனத்தை வாசிக்கிறேன். உம்முடைய வார்த்தையிலே என் காலடிகளை நிலைப்படுத்தி ஒரு அநியாயமும் என்னை ஆள ஒட்டாதேயும். லெட் நோ சின் ரூல் ஓவர் மீ என்று சொல்லுகிறார். லெட் நோ சின் ரூல் ஓவர் மீ. இங்கிலீஷ்ல பார்க்கும் பொழுது, தமிழ்ல ஒரு அநியாயமும் என்னை ஆள ஒட்டாதேயும். ஆண்டவரே, நான் உமக்கு உண்மையுள்ளவனா இருக்க விரும்புகிறேன் என்று சொல்லும் பொழுது நம்ம எந்த ஒரு காரியத்திற்கும் அடிமைப்பட்டு விடக்கூடாது. ஒரு அநியாயமும் என்னை ஆள ஒட்டாதேயும் என்பது நம்ம அடிக்கடி யோசிக்கணும். அது எப்படி முடியும்? தேவனுடைய வசனத்தின் நிமித்தமாக தான். தேவனுடைய வசனம் தான் நம்மளை பரிசுத்தப்படுத்தும் என்பதை நம்ம அறிந்திருக்கிறோம். பாவம் நம்மளை ஆண்டு கொள்ளாதபடிக்கு, பாவம் நம்முடைய பக்கமா வராம இருப்பதற்கு எப்படி நம்ம முதல் பகுதியில வாசிச்சோமோ, சங்கீதம் 119, வாலிபன் தன் வழியை இதனால் சுத்தம் பண்ணுவான், உமது வசனத்தின்படி தன்னை காத்துக் கொள்ளுகிறதுனாலே நம்ம பார்த்தோம். அதே மாதிரி 11ஆம் வசனத்துல, நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இதயத்தில் வைத்து வைத்தேன் சொல்லக்கூடிய ஒரு காரியம். ஒருவேளை பவுலுடைய டீச்சிங் படி நம்ம பார்க்கும் பொழுது, நம்ம எல்லாரும் அறிந்திருக்கிறது படி, ரோமர் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், ரோமர் 6:14, நீங்கள் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிற பாடியால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது, பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது என்று பவுல் குறிப்பிட்டு சொல்லுகிறார் ரோமர் 6ஆம் அதிகாரத்துல. இங்க அவர் சொல்லும் பொழுது, அநியாயம் என்னை ஆள ஒட்டாதேயும். தேவனுடைய கிருபைக்கு, தேவனுடைய வசனத்திற்கு நம்மளை தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம். அப்போ பொல்லாத சிந்தனைகளோ, அநியாயமான காரியங்களோ, பாவமோ நம்மளை மேற்கொள்ளாமல் இருக்கும். சங்கீதக்காரன் இதை குறிப்பிட்டு சொல்லும் பொழுது 139ஆம் சங்கீதத்தை நம்ம எல்லாரும் அறிந்திருக்கிறோம். அது தாவீதுனுடைய மிக அருமையான சங்கீதங்களிலே ஒன்று. மேபி நம்ம நெக்ஸ்ட் டைம் படிக்கும்போது அதை கண்டிப்பா நம்ம படிப்போம். 139ஆம் சங்கீதம். அதனுடைய கடைசி பகுதியில் இப்படி சொல்லுகிறார், தேவனே என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும், என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும். வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும். வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும் என்று சொல்லுகிறார். அது நம்ம கான்ஸ்டன்டா யோசிக்க வேண்டிய ஒரு காரியம். நான் பாவத்திலிருந்து வந்துட்டேன் சொல்லிட்டு ரட்சிக்கப்பட்டிருக்கேன்னு சொல்லி நிறுந்து விட முடியாது. கான்ஸ்டன்டா ஆண்டவரே உம்முடைய பாவம், ஆண்டவரே ஒரு காலமும் அநியாயமோ பாவமோ என்னை ஆள ஒட்டாதேயும், உம்முடைய கிருபையை தாரும் என்று நம்ம ஆண்டவரத்துல தொடர்ந்து ஜெபிக்க வேண்டும். 136ஆம் வசனம் சிறிது வித்தியாசமா இருக்கக்கூடிய ஒரு வசனம், நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வசனம். உம்முடைய வேதத்தை மனுஷர் காத்து நடவாதபடியால் என் கண்களிலிருந்து நீர் தாரைகள் ஓடுகிறது. தேவனுக்கு உண்மையா இருக்க வேண்டும் என்று நான் சொல்லும் பொழுது இந்த வசனத்தை நான் ஏன் கோட் பண்றேன்னு சொன்னேன்னா, இன்னைக்கு தேவனுடைய வசனத்தை மனுஷர் காத்து நடக்கலையேன்னு சொல்ற ஒரு ஏக்கம், ஒரு கலக்கம் நமக்கு உண்டான்னு சொல்லி பார்க்கலாம். இன்னைக்கு எத்தனை பேர் ரொம்ப காம்ப்ரமைஸ் பண்ணிட்டோம். நம்முடைய சர்ச்சஸ்ல,
நம்முடைய ஊழியங்களில ஒரு சிலர் தேவனுடைய வார்த்தைக்கு அதன்படி காத்து நடவாம இருக்காங்க. அவங்கள பார்க்கும் பொழுது நம்மளும் அவங்களோட சேர்ந்தானே வாழ்ந்து அதாவது சேர்ந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். என் கண்களிலிருந்து நீர் தாரைகள் ஓடுகிறது. யோசித்து பார்க்கலாம். If I have to be loyal to God's word, ஆண்டவருடைய வார்த்தைக்கு, ஆண்டவருக்கு நான் உண்மையா நேர்மையா இருக்கிறேன்னு சொன்னா, இப்படிப்பட்ட மக்களை பார்க்கும் பொழுது I have to cry. வேதனை படணும். ஒருவேளை லிட்டரலா கண்ணீர் வராட்டாலும் உள்ளத்துக்குள்ள அப்படியே வெந்துடணும். ஆண்டவரே, இப்படி இருக்கிறாங்களே மக்கள், உங்களுடைய வார்த்தைய காத்து நடவாதபடிக்கு எங்களுடைய போதகர்கள் இருக்காங்களே, எங்களுக்கு பிரசங்கம் பண்றவங்க இருக்காங்களே, எங்களுடைய குடும்பத்தின் மக்கள் இருக்காங்களேன்னு சொல்லிட்டு நமக்குள்ள ஒரு பெரிய பாரம், வேதனை நமக்கு வரணும். கடைசியாக 141 வசனத்தின் அந்த பகுதிக்குள்ள நம்ம போறோம். 141 வசனம் இப்படி இருக்கிறது. நான் சிறியவனும் அசட்டை பண்ணப்பட்டவனுமாய் இருக்கிறேன், ஆனாலும் உமது கட்டளைகளை மறவேன். இக்கட்டும் நெருக்கமும் என்னை பிடித்தது. 143 வசனம். ஆனாலும் உம்முடைய கற்பனைகள் என் மனமகிழ்ச்சி. ஆனாலும் ஆனாலும் என்று குறிப்பிட்டு சொல்லுகிறார். ஆனாலும் உம்முடைய வசனம், நான் உம்முடைய வசனத்துக்கு நான் உண்மையா இருக்கேன், உம்முடைய வசனத்தை நான் ரொம்ப என்ஜாய் பண்றேன்னு சொல்லி சொல்றாரு. என்ன சிச்சுவேஷன்ல? நான் சிறுமைப்பட்டு நான் அசட்டை பண்ணப்பட்டவனா இருந்தாலும் கூட உம்முடைய வசனத்துக்கு நான் உண்மையா இருக்கிறேன். இன்னைக்கு ஒரு சிலருக்கு அப்படிப்பட்ட அந்த சிறுமைப்பட்டு போற சிச்சுவேஷன் வரும் பொழுது, இக்கட்டுகள் வரும் பொழுது, நெருக்கம் வரும் பொழுது தேவனுடைய வார்த்தையை விட்டுட்டு ஓடிடுறாங்க. பட் நானும் நீங்களும் ஆண்டவருடைய வார்த்தைக்கு லாயலா இருக்கணும்னு சொன்னோமானால் மிகுந்த சந்தோஷமான நாட்கள் மட்டுமல்ல, இடுக்கணான நாட்களிலும் நெருக்கமான நாட்களிலும் ஆண்டவருக்குள்ளாக நம்ம சந்தோஷமா இருக்கணும். எனவே am I loyal என்று யோசிக்க வேண்டிய ஒரு மிக முக்கியமான ஒரு கட்டத்துல இருக்கிறோம். அதுதான் நான் 3வது கொஸ்டின் இங்க கொடுத்திருக்கிறேன். அதுக்கு முன்பாக முதல் 2 கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். முதலாவது கொஸ்டின், என்னுடைய வாழ்க்கை ஆண்டவருடைய வெளிச்சத்துக்குள், ஆண்டவருடைய வசனத்தின் வெளிச்சத்துல இருக்கான்னு சொல்லி யோசிச்சு பார்க்கலாம். ஆண்டவருடைய வசனம் நமக்கு வர 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 என்னுடைய வாழ்க்கை அதுக்கு ஏற்றது மாதிரி காணப்படுகிறதா என்று நம்ம யோசித்து பார்க்கணும். எப்பவுமே நம்ம ஆலயத்துக்கு போகும் பொழுது ஆண்டவருடைய வசனத்தை கேட்கிறோம். ஜெப கூட்டங்களில ஆண்டவருடைய வசனத்தை கேட்கிறோம். இப்ப ஞானசபா ஜோம் பண்ணும் பொழுது சொன்னாங்க, ஆண்டவரே இந்த நாளில நாங்க பைபிள் ஸ்டடி படிக்கும் பொழுது உங்களுடைய வார்த்தையினாலே எங்களுக்கு போதியும் சொல்லி ஜோம் பண்ணாங்க. நம்ம எல்லாரும் ஆமன்னு சொல்லி இருக்கிறோம். அதுதான் எக்ஸாக்டா ஆண்டவர் இன்னைக்கு ஏதாவது எனக்கு ஒரு காரியத்தை சொல்லி கொடுத்தாருன்னா, இந்த லைட் ஆஃப் காட்ஸ் வேர்ட் என்னுடைய வாழ்க்கை அதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கிறதா என்பதை நம்ம யோசிச்சு பார்க்கணும். அல்லது ஒரு காதுல கேட்டுட்டு இன்னொரு காதுல விடுற மாதிரி நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா என்று நம்ம சிந்தித்து பார்க்கணும். 2வது காரியம், am I a light in darkness? இருக்கிற கேம்பஸ்ல, இருக்கிற இடத்துல, ஒரு இருள் சூழ்ந்த இடத்துல நான் வெளிச்சமா காணப்படுகிறேன்னு யோசிச்சு பார்க்கலாம். டோன்ட் சிம்பிளி திங்க் தட் நான் கிறிஸ்டியன்ஸ் இருக்கிற மத்தியில தான் வெளிச்சத்தை கொடுக்க முடியும்னு சொல்லிட்டு. இன்னைக்கு காஸ்பல் திருச்சபைகளுக்குள்ளும் போக வேண்டியிருக்கிறது. அதிகமான நாமினல் கிறிஸ்டியன்ஸ் வாழ்ந்து கொண்டிருக்கிற இடத்துல as an evangelical you have to be a light. அப்படி இருக்கிறனா என்று யோசித்து பார்க்கலாம். எவ்வளவு தூரத்துக்கு ஆண்டவருக்காக நான் ஷைன் பண்றேன்னு சொல்லி யோசிச்சு பார்த்தா நல்லா இருக்கும். Do I really shine for God? நான் தேவனுக்காக அந்த ஒரு பிரகாசமாக, வெளிச்சமாக நான் வாழ்கிறேன்னு சொல்லி யோசிச்சு பார்த்தா நலமா இருக்கும். 3வது கேள்வி, நம்ம சொன்னது போல, how much I am loyal to the word of God and how much I love those who are loyal to it. தேவனுடைய வார்த்தையை உண்மையா நேசிக்கக்கூடிய மக்களை நான் எவ்வளவு தூரத்துக்கு நேசிக்கிறேன். அது மட்டுமல்ல, எவ்வளவு தூரத்துக்கு நான் தேவனுடைய வார்த்தையை மேன்மையை உணர்ந்திருக்கிறது மட்டுமல்ல, அந்த உண்மைக்காக நான் வாழ்ந்து கொண்டிருக்கேன். என்னுடைய லைஃப் it was becoming a role model as a loyal to God's word. தேவனுடைய வார்த்தைக்கு உண்மையா இருக்கிறான், இவ உண்மையா இருக்கான்னு சொல்லி மற்றவங்க சொல்லக்கூடிய அளவுக்கு நாம் இருக்கிறோமா என்பதை நம்ம யோசித்து பார்க்கலாம். தேவன் தாமே அப்படிப்பட்ட கிருபைகளை எனக்கும் நம் ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்டதுமாகவும் குடும்பமாகவும் திருச்சபையாகவும் தருவாராக. ஜெபிக்கலாம். எங்கள் அதிகமாய் நேசிக்க அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான நாளுக்காக மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்திரிக்கிறோம்.
இந்த அருமையான சங்கீதத்துக்காக ஸ்தோத்திரம். நேற்று நாங்கள் பார்க்கும் பொழுது கர்த்தர் எங்களுக்கு கொடுக்கிற பெரிய ஆசீர்வாதங்களை நாங்கள் குறிப்பிட்டு பார்த்தோம். இன்றைக்கு கூட கர்த்தாவே அதனுடைய ரெஸ்பான்ஸாக ஆண்டவரே நீர் எங்களுக்கு கொடுக்கிற அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான வாழ்க்கையை நாங்கள் எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லிக் கொடுக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே எனக்கும் எங்களுக்கும் அப்படிப்பட்ட வெளிச்சத்தை தந்திருக்கிறீர், அதுக்காக ஸ்தோத்திரம். இந்த வெளிச்சத்தின் அடிப்படையிலே எங்களுடைய வாழ்க்கை உம்மை பிரதிபலித்து காட்டத்தக்கதான கிருபைகளை நீ தாரும். ஆண்டவரே உண்மையான அன்பு எங்களுக்குள்ளே காணப்படவும், உண்மை நேசிப்பதிலும் மற்றவர்களை நேசிப்பதிலும் ஆண்டவரே குறிப்பாக இருட்டிலே இருக்கிற எங்களுடைய குடும்பத்தின் மக்கள், எங்களுடைய திருச்சபையின் மக்கள், எங்களுடைய ஐக்கியத்தின் மக்கள், எங்களுடைய சமுதாயத்தில் இருக்கிற மக்கள், அவர்களை குறித்து நாங்கள் வேதனைப்படவும் ஆண்டவரே உம்முடைய வேத வசனத்தினால வரக்கூடிய வெளிச்சமும் உம்முடைய வேத வசனத்தினால வரக்கூடிய வல்லமையும் பலனையும் நாங்கள் மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்கத்தக்கதாக, பிரதிபலித்து காட்டத்தக்கதாக, உம்மை நாங்கள் மகிமைப்படுத்தத்தக்கதாக, உம்முடைய ராஜ்யத்துக்காக நாங்கள் வாழத்தக்கதாக எனக்கும் எங்கள் ஒவ்வொருக்கும் நீ உதவி செய்யும். ஆண்டவரே அப்படிப்பட்ட ஒரு உண்மையின் தன்மையை எங்களுக்குள்ளே அதிகரித்து தர நாங்கள் செபிக்கிறோம். தொடர்ந்து நாளைக்கும் கர்த்தாவே இந்த பகுதியினுடைய இந்த சங்கீதத்தினுடைய கடைசி பகுதிக்கெல்லாம் நாங்கள் கடந்து போகும் பொழுது எங்களை நீர் ஆயத்தப்படுத்தும், எங்களோடு கூட நீர் பேசும், உம்முடைய வார்த்தையை நீர் கனப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். Thank you.